தாலிடோமைட் அப்படிங்கிற ட்ரக் ஞாபகம் இருக்கா? இருக்கே. இது இந்த 1960s வந்து பிரெக்னன்ட் உமன்ஸ்க்குலாம் மார்னிங் சிக்னஸ்க்காக கொடுத்தாங்க. கொடுத்து அது என்னன்னா அது டெரட்டோஜெனிக் எஃபெக்ட், அதாவது லிம்பட் டிஃபெக்டர் லிம்ஸோட குழந்தைங்கலாம் பிறந்ததுனால உடனே குளோபலி வந்து பேன் பண்ணிட்டாங்க. எவ்வளவு குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்கும்? 10,000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் வந்து பாதிக்கப்பட்டிருந்துச்சு அந்த டைம். அதனால குளோபலி பேன் பண்ணாங்க. ஆனா அந்த பேனெல்லாம் எப்போ ரிவர்க் பண்ணி இப்ப வந்து அந்த ட்ரக் மார்க்கெட்ல இருக்கு. அதை பத்தி தெரியுமா? அப்படியா? திரும்ப வந்து ரிவர்க் பண்ணிட்டாங்களா? ஆமா. ஏன்னா தாலிடோமைட் அப்படிங்கிற ட்ரக் வந்து இம்யூனோ மாடுலேட்டரி எஃபெக்டும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்டும் இருக்கு. ஸோ மார்னிங் சிக்னஸ்க்கு யூஸ் பண்ணும்போது தானே அந்த மாதிரி டிஃபெக்ட்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு 2002ல வந்து இந்தியாவில் மறுபடியும் மார்க்கெட்ல வந்து இதை மேனுஃபேக்சர் பண்ணி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த ட்ரக் ஆஃப் சாய்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எதுக்கு மெயினாக கொடுத்தாங்க அப்படின்னா லெப்ரசி வந்து இந்தியாவில் தான் அதிகமாக இப்போ இருந்துச்சு, ப்ரிவைலாக இருந்துச்சு. ஸோ லெப்ரசியில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கும் போது டைப் 2 லெப்ரா ரியாக்ஷன் அப்படிங்கிற ரியாக்ஷன் வரும். அதாவது உடம்பெல்லாம் பெயின்ஃபுல் நோடியூல்ஸ் வரும், ஜாயிண்ட் பெயின், அந்த மாதிரி ரொம்ப ஒரு சீரியஸான சைடு எஃபெக்ட்ஸ்லாம் அதுக்கு இருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கும் போது. ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கும் போது வர சைடு எஃபெக்ட்ஸை வந்து ஸ்டாப் பண்றதுக்காக தாலிடோமைடு தான் வந்து ட்ரக் ஆஃப் சாய்ஸா வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஸோ 2002லே பேன் வந்து ரிவர்க் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இப்போ வந்து ப்ரிவைலா இருக்கிறது வந்து மல்டிபிள் மைலோமா அப்படிங்கிற கேன்சருக்கும் வந்து இந்த ட்ரக்கை வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ இதான் நான் வந்து இன்னைக்கு ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். நல்ல யூஸ்ஃபுல்லா இருந்தது. தாலிடோமைட்னாலே நமக்கு வந்து இந்த போக்கோமெலியை காஸ் பண்ணி நம்ம பேன் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கும் போது இது இப்படி ஒரு யூஸ் இருக்குன்றதே தெரியல பாரு. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.